கௌரி ஒரு அரண்மனையில் சமையல் வேலை செய்பவள். அன்றைய தினமும் அவள் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு அரண்மனைக்கு வேலைக்குப் போக ரெடியாகிக் கொண்டிருந்தாள். அவளின் கணவன் வேலுச்சாமி அவளையும் மகன் சீனுவையும் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அவளை அரண்மனையில் விட்டுவிட்டு மகனை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வேலைக்குச் செல்வான். வேலை முடித்துவிட்டு திரும்பும்போது கௌரியையும் அழைத்துக்கொண்டு வீடு செல்வான். இவ்வாறுதான் அவர்களின் நாட்கள் இனிமையாக நகர்கிறது. அன்றும் அதேபோல் அவளை அரண்மனையில் இறக்கிவிட்டு திரும்பும்போது அவளின் கையைப் பிடித்து நிறுத்த அவள் திரும்பி அவனின் கண்களைப் பார்க்கிறாள். அவன் பொட்டு கோணலா வச்சிருக்கடி என பொட்டை சரி செய்துவிட்டு கிளம்பியவனின் கைகளைப் பிடித்து இன்னைக்கு கோவிலுக்கு போலாமா எனக் கேட்கிறாள். போலாம் என்கிறான். சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தவள் அரண்மனையை விட்டு வெளியே வந்த ராஜலட்சுமியின் மீது மோத கௌரி காலையிலேவா எனக் கேட்க வெட்கத்தில் தலை குனிகிறாள். உன்னைப் பார்த்தால் எனக்குப் பொறாமையா இருக்கு என அவள் சொல்ல இவ்ளோ பெரிய அரண்மனையோட முதலாளியம்மா நீங்க. குடிசையில வாழ்ற என்னப் பார்த்து பொறாமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்குமா என்கிறாள். கௌரி நான் இவ்ளோ பெரிய அரண்மனையில் இருந்தாலும் இந்த வீட்டில் நான் ஒண்ணுமே இல்ல. நீ குடிசை வீட்ல இருந்தாலும் அங்க நீதான் ராணி. உன்னை விடுறதுக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் உன் புருஷன் வரான். ஆனா நான் எங்க போணும்னாலும் டிரைவரோடத்தான் போணும். உன் புருஷன் எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போறான். அவருக்கு என்கூட பேசவே டைம் இருக்காது. நான் நினைச்சதெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. ஆனா நீ உன் புருஷன் கூட துணி எடுக்கப் போறப்ப ஒரு புடவையோட விலைய பார்த்துட்டு வாங்காம வந்துருவ. அவன் உனக்கே தெரியாம அத வாங்கிக் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அது நானா எனக்கு வாங்குறதுல இருக்காது. இவ்ளோ பெரிய அரண்மனையில இருக்காங்க இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை என எல்லாரும் நினைப்பாங்க. வசதியாலையும் பணத்தாலையும் மட்டும் சந்தோஷமா இருந்துற முடியாது. கூடவே அன்பும் அக்கறையும் வேணும் கௌரி. அதனாலதான் சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காத என சொல்லிவிட்டு வெளியில் செல்பவளை பார்த்தபடியே நின்றாள் கௌரி.